ஒரு கேஸில் ஒருத்தர் வந்து ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அவர் பிளைண்ட் வந்து ஒரு டெஃபிசிட் கோர்ட் ஃபீ இருக்குன்றதுனால ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டர்ன் பண்ணும்போது ரீப்ரசென்ட் பண்ணுறது ஒரு டிலேயோடு ரீப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அது ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்கான கண்டோன் டிலே பெட்டிஷன் மட்டும்தான் வச்சிருக்காரே தவிர்த்து, அந்த லிமிடேஷன் காலவரமுறை தாண்டி இருக்குன்றதுனால அந்த டிலே கண்டினியூஷன் பெட்டிஷன் மட்டும்தான் வச்சிருக்காரே தவிர்த்து, டெபிசிட் கோர்ட் ஃபீ கட்டுறதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம், அதாவது 149 கீழே ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணணும். சிபிசி செக்ஷன் 149 கீழே டெபிசிட் கோர்ட் ஃபீ கட்டுறதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைமுக்கான அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதை அவர் ஃபைல் பண்ணல. இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாமல் வெறும் டிலே இன் ரீப்ரசன்டேஷன் மட்டும் ஃபைல் பண்ணி டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணி அவர் கொடுத்துருக்காருன்றதுனால அந்த பிளைண்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா டிலே கண்டோன் ஆயிருந்ததுன்னா கூட அந்த பிளைண்ட் வந்து ஏற்கத்தக்க ஒரு டாக்குமெண்ட் கிடையாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து அந்த பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு 151 பெட்டிஷன் வச்சாலும் கூட அந்த இன்ஹெரண்ட் பவர்ஸ்க்குள்ள, அந்த கோர்ட்டோட இன்ஹெரண்ட் பவர்ஸ்க்குள்ள இது வரல அப்படின்னு சொல்லி அந்த பிளைண்ட்டே ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஆரம்பத்திலேயே அவர் அந்த டெபிசிட் கோர்ட் ஃபீ கட்டுறதுக்கான அந்த 149 பெட்டிஷனை சேர்த்து வைக்க வேண்டியது. அதாவது ஒரு பிளைண்ட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து கோர்ட் ஃபீ கம்மியாக இருக்குன்னு ரிஜெக்ட் ஆயிருந்ததுன்னா சிவில் ப்ரொசீஜரில் அவசியம் 149 பெட்டிஷன் வச்சாகணும். அது வந்து ஒரு கம்பல்சரி ரூல்.